ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த ப்ரெசன்டேஷனில் வந்து டிபிசிஓ டிஜிட்டல் பிரின்சிபல் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷனோட கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 1.5 யூனிட்ஸ் தான். ஓகேங்களா? அதுக்கான கொஸ்டின் பேப்பரை வந்து பார்க்க போகிறோம், இன்டர்னலுக்கானது. ஓகேங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் பார்ட் ஏல ஒரு 5 2 மார்க்கு. டிஃபைன் காம்பினேஷன் லாஜிக் சர்க்கிட்ஸ் ஒன்று, அதுக்கான எக்ஸாம்பிள் எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரைட் டவுன் ட்ரூத் டேபிள் ஃபார் ஃபுல் சப்ராக்டர். ஓகேங்களா? அதனால் ட்ரூத் டேபிள் மட்டும் எதுனா போதும், நீங்கள் லாஜிக் டயக்ராம் ட்ரா பண்ணாலே ஓகே, குட். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் வந்து ரைட் ஷார்ட் நோட் ஆன் பீரியாரிட்டி என்கோடர். சரிங்களா? அதை பற்றி எழுத போகிறோம். ஃபோர்த் கொஸ்டின் டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பினேஷன் சர்க்கியூட் அண்ட் சீக்வன்ஷியல் சர்க்கியூட்ஸ். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் அண்ட் யூனிட் இருந்ததுனால அதை கம்பேர் பண்ணி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கம்பேர் மூர் அண்ட் மில்லி மாடல். ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கம்பேரிஷன் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். இது பார்ட் ஏல வந்து இவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ட் பியில் ஒரு 10 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். எனி 5 வந்து எழுதலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் பைனரி ஆடர்ஸ். ஓகேங்களா? பைனரி ஆடர்ஸில் நிறைய இருக்குது. ஆஃப் ஆடர் ஃபுல் ஆடர் மட்டும் தான் நமக்கு இங்கே ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்காங்க. எனி டூன்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் ஆஃப் ஃபுல் எழுதலாம். ஜென்ரலாக கேட்டானா உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா டைப்புமே டெசிமல் வந்து ஆர்டர் வழி நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட் வந்து அதேமாதிரி பைனரி சப்ராக்டர், ஃபுல் சப்ராக்டர், ஆஃப் சப்ராக்டர் எழுதுறோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு கேம்எஃப். ஓகேங்களா? பிஐன்னு மென்ஷன் பண்ணியிருக்கான் பாருங்க கொஸ்டினில். இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் சம். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி செகண்ட்லேயும் வந்து பிஐன்னு மென்ஷன் பண்ணியிருக்கான். இது பை யூசிங் டோன்ட் கேர் கண்டிஷனில். ஓகேங்களா? இந்த 7 13 14 வந்து நம்ம எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணி குரூப்பிங் பண்ணணும். நெக்ஸ்ட் டிசைன் 2 பிட் மேக்னிடியூட் கம்பேர். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து ரெடியூஸ் த ஃபாலோயிங் 4 வேரியபிள் ஃபங்க்ஷன் டு இட்ஸ் மினிமம் சம் ஆஃப் ப்ராடக்ட். சரிங்களா? மேலே பார்த்தது பிஓஎஸ், இது வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட்டில் 2 கேம்எஃப் வந்து கொடுத்துருக்காங்க, வேரியபிள்ஸாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நம்பர்ஸாக கொடுத்துருந்தாங்க, வேரியபிள்ஸ். இந்த சமேஷன் எம் இஎம் கொடுத்துருந்தா எல்லாமே வந்து நம்ம சம் ஆஃப் ப்ராடக்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இன்டெரக்டாக கொஸ்டின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் வந்து எக்ஸ்பிளைன் த ஒர்க்கிங் ஆஃப் மாஸ்டர் ஸ்லேவ் ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப் அண்ட் எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப். ரெண்டுமே வந்து கம்பைன் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் த ஆப்ரேஷன் ஆஃப் யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் வித் நீட் பிளாக் டயக்ராம். ஓகேங்களா? ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. 4 டைப் இருக்கும். ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் டிசைன் ஆஃப் கிளாக்டு சீக்வன்சஸ் சர்க்கியூட்ஸ். ஓகேங்களா? அதனோட ப்ரொசீஜர் வந்து 8 பாயிண்ட் இருக்கும். அது மட்டுமே எழுதினா போதுமானது. அடுத்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப் வித் ட்ரூத் டேபிள். ஓகேங்களா? எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப் ஆல்ரெடி மேலே கேட்டாச்சு, இது தனியாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கன்வர்ஷன் ஃபிளிப் ஃப்ளாப் கன்வர்ஷன் டி ஃபிளிப் ஃப்ளாப் வந்து டியாவும் எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்பை டியாவும் கன்வெர்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ். 10ல் எனி 5 எழுதலாம். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நமக்கு அனௌன்ஸ்டு எக்ஸாமுக்கான ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? IIT 1க்கான கொஸ்டின்ஸ் படிச்சுக்கோங்க. தேங்க்யூ. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.